வணக்கம் பார்ட்னர்ஸ். நம்மளோட ரோபோடெக்கோட சிக்னல் எப்படி ரால்கியூவில் என்ட்ரி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சிக்னல் இப்படி தான் வரும். 3 நிமிடத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி பண்ணணும். ட்ரேட் நேம் 1M பேபி டோஜ் அப்படின்னு வந்து லைனாக என்னென்ன கான்ஃபிகரேஷன் வந்திருக்குது. கால் ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் அப்டேட்டடாக வந்திருக்குது. அது எப்படி போடுறதுன்னு இப்போ ரால்கியூவோடைய சாஃப்ட்வேரில் பார்க்கலாங்க. நேராக ரால்கியூ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணுறோங்க. ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணிவிட்டு நேராக க்ரியேட் பாட் கொடுக்குறோம். க்ரியேட் பாட்டில் ஆல் கொடுத்துட்டு ஆல் காயின் செலக்ட் பண்ணிவிட்டு 1M அப்படின்னு போட்டிங்கன்னா அது பேர் வந்துடும். இப்போ காம்பவுண்டிங் செட்டிங்ஸ் போட போகிறோம். நேராக கீழே ட்ரேட் செட்டிங் கிளிக் பண்ணுறீங்க. மேனுவல் க்ரியேட் டச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பை வந்து $10 மினிமம் வச்சுக்கலாம். ஏஐ மார்ஜின் கால் ஆஃபு, மார்ஜின் கால் லிமிட் 3, டேக் ப்ராஃபிட் ரேஷியோ 1.5. சின்ன லெவலில் வந்தாலும் நம்ம 1.5 வச்சாலே போதும். டேக் ப்ராஃபிட் கால் பேக், ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் கால் பேக் வந்துட்டு 0.01 வச்சா போதுங்க. அடுத்தது பையன் கால் பேக் 0.02. கீழே ஆப்ஷனில் கிளிக் பண்ணி சைக்கிளை 1 ஷாட்டுன்னு மாற்றிக்கிறோம். அட்வான்ஸ் செட்டிங்ஸை திரும்ப மார்ஜின் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போகிறேங்க. அதில் சிக்னலில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரியே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக 1.02, 2.02, 3.22 அப்படின்னு போடுறோம். 1.02, 2.02, 3.22 போட்டோமா. ரைட் சைடில் பாருங்கள் 1, 0.7, 1.4, 2.1 இந்த ஃபிபனாச்சி மெத்தடில் தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு ஷூர் கொடுத்துட்றோம். அப்டேட்டட் டைம்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நேராக கீழே சேவ் கொடுக்குறோம், ஷூர் கொடுக்குறோம். அப்படியே ஸ்க்ரீனை மேலே ஏற்றுனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீசெட் பை இன் ப்ரைஸ் அதை வந்து என்ட்ரி பண்ணணும். கரண்ட் ப்ரைஸுங்க வந்திருக்கிறனால 0 போட்டு ஷூர் கொடுத்துட்டு ஆக்டிவேட்டு அண்டர்ஸ்டாண்டு க்ரியேட் கொடுத்தா நம்ம ட்ரேடு ஸ்டார்ட் ஆயிடும். தேங்க்யூ.